எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் அபிஷேகா அவர்களுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு அழகான கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காரை நம்முடைய அபிஷேகா அவர்களுக்கு கொடுத்துட்டு அபிஷேகா அவர்கள்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயமும் தான். அதே மாதிரி அபிஷேகா அவர்கள் திருப்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரவிட்டு இருக்குது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கார் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகா அவர்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்ன, அதற்கு நம்முடைய அபிஷேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எதனால் சமூக வலைத்தளங்களில் இவ்வளோ தூரம் வைரலாக போயிட்டுருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய அபிஷேகா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டது அபிஷேகா அவர்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது. ஏன்னா அபிஷேகா அவர்களுடைய பாடல் மிக பெரும் அளவுக்கு ஒரு சக்தி படைத்த ஒரு பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகா அவர்களை பற்றி அனைத்து லெஜண்டுகளுமே ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ராமா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை விட மிக பெருமளவுக்கு சாதனையை இந்த அபிஷேகா பாப்பா கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அபிஷேகா அவர்கள் ஃபைனல்ஸில் வெற்றியும் பெற்றுட்டாங்க. பொதுவாகவே நாம் எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிற, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு நபர் இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிற ஷோக்களில் வெற்றி பெறது கிடையாது. அதே மாதிரி தான் அபிஷேகாவுக்கும் நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது அபிஷேகா அவர்கள் முதல் பரிசு வென்றிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, தமிழகத்தில் 99% பேரும் அபிஷேகா அவர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களா, வாக்குகள் அவ்வளோ பதிவாக இருக்குதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களாலேயே வேறு ஒருத்தரை ஒரு வெற்றியாளரை அறிவிக்க முடியலையா. கொஞ்சம் நஞ்ச வித்தியாசம் இருந்தால் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா. ஆனால் 99% பேரும் அபிஷேக் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால ஜீ தமிழ் இந்த தடவை சரிகமபா சீசன் 5 வெற்றியாளராக நம்முடைய அபிஷேக் அவர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ரா அம்மா, ஜானகி அம்மா எல்லாருமே சொல்கிற விஷயம், எங்களுக்கு மேலே ஒரு லெஜெண்டாக இந்த பாப்பா கண்டிப்பாக வருவா அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அபிஷேகாவை பற்றி பல விஷயங்கள் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருந்திருந்தார். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேகா அவர்கள் வெற்றி பெறத்துக்கு முன்னாடியே இந்த பாப்பா கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக வருவாங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் இந்த ஃபைனல்ஸ்லையும் வெற்றி பெற்றுட்டாங்க. பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவோட மிக பெரும் அளவுக்கு வெற்றி. ஒரு சாதாரண குடும்பத்தில் யாருடைய பயிற்சியுமே இல்லாமல் இன்றைக்கி அவங்களே ஒரு ஷோக்குள்ளே வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய அபிஷேக் அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு. நிறைய நேரம் பேசிட்டு என்ன ஒன்று கேட்டிருக்கிறாருன்னா, இந்த ஒரு வெற்றிக்காக நான் ஒரு பரிசு கொடுத்தா வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு நம்ம அபிஷேக் அவர்கள், நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன், நான் உங்களுடைய அவ்வளோ ஃபேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுடைய வீட்டிற்கு முன்னாடி ஒரு அழகான கார் நின்று இருக்குது. அபிஷேகா அவர்களுக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் மகிழ்ச்சி தாங்கலை. கண்கள் கலங்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பாப்பாவை இன்றைக்கி வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியிலிருந்தே முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய தடவை பாராட்டியிருக்கிறாரு. இவ்வளோ தூரம் அபிஷேகா அவர்களை பின்தொடர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு காரையும் உடனுக்குடன் வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஒரு திறமையான அவர்களை இவ்வளோ தூரம் நோட் பண்ணுறாரா அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு அபிஷேக் அவர்களுடைய அப்பா அம்மா ரொம்பவே மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திறமசாலிங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் அவ்வளோ உற்று நோக்கிட்டு இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி தான் இவங்க செஸ் சாம்பியன், நார்வே செஸ் சாம்பியனான பிரக்யானந்தாவுக்கு 50 லட்சம் பரிசு தொகையும் கொடுத்துருக்காரு. அவர் கூட செஸ் கேமும் விளையாண்டார். முதல்வர் விஜய் அவர்களுடைய செயலை பற்றியும் அபிஷேக் அவர்களையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.